மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவு சம்பவங்கள் நிகழ்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவாரூர் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் விஷப்பாம்பு கடித்ததில் மாணவன் உயிரிழந்ததையும், நாமக்கல் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து மாணவி உயிரிழந்ததையும் குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் EPS பதிவிட்டுள்ளார். அதில் மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் தன்மீது விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ரிஷிவந்தியம் அருகே அரசு உயர்நிலை பள்ளி நீர்த்தேக்க தொட்டியை மாணவர்கள் சுத்தம் செய்ததாக குறிப்பிட்ட EPS, இதற்கு கூட ஆட்கள் நியமிக்க வக்கற்ற நிலையில்தான் பள்ளி கல்வித்துறை இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது, வாக்கிங் போவது என போட்டோ ஷூட் எடுப்பதாக மட்டுமே இருக்கும் முதலமைச்சருக்கு குரூப் 2 போன்ற அதிமுக்கிய தேர்வுகளை கூட முறையாக நடத்த தெரியவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.